அன்பார்ந்த நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு ஜிஎஸ்டியில ஒரு மிகப்பெரிய புரட்சியை மோடி செய்து விட்டார். மக்களுக்கெல்லாம் ஒரு இனிப்பான செய்தி. 22ஆம் தேதி ஜிஎஸ்டியில திருத்தம் செய்யப்பட்ட ஜிஎஸ்டியை அமல்படுத்த போகிறார்கள். இப்படிலாம் ஒரு குதூகலமா ஜிஎஸ்டி திருத்தத்தை பற்றி எல்லா முதலாளித்துவ ஊடகங்களும் எழுதிட்டு இருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லுகிறார்? மோடி எப்போதுமே மக்களுக்கு, அதுவும் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மாபெரும் ஒரு புரட்சி ஏற்படுத்தி அவனுடைய வாழ்விலே அக்கறை கொள்வார், அப்படிப்பட்ட திருத்தங்களை சொல்லுவார், செய்வார் என்றெல்லாம் புகழ்ந்து பேசுறாரு நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள். நிர்மலா சீதாராமன் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய புரட்சியா அல்லது மோடி பெரிய சீர்திருத்தம் மக்கள் மேல நலன்ல இதெல்லாம் கொண்டு வந்துட்டாரா? அப்படிப்பட்ட திருத்தங்கள் ஜிஎஸ்டியில இருக்கான்னா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு பொண்ணாக்கம் இல்ல. ஜிஎஸ்டி திருத்தத்தை முதலாளிகள் கோருகிறார்கள், மோடி செய்கிறார். என்னங்க எல்லா பத்திரிகைகளும் ஜிஎஸ்டியில பெரிய மாற்றம் இருக்குது, அது மக்களுக்கு வாங்கும் சக்தியை கூட்டிரும் என்று எல்லாம் எழுதுகிறார். நீங்க என்னமோ அதுல ஒண்ணுமே இல்ல, முதலாளிகள் சொல்றாங்க செஞ்சுட்டு போறாங்கன்னு சொல்றீங்களே. இப்படி உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். 48,000 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பு ஆண்டுக்கு ஏற்படும். ஜிஎஸ்டி வரி விதிப்புல இப்படி சீர்திருத்தம் பண்ணா சரி, என்ன அப்படி பெரிய சீர்திருத்தம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருந்த அந்த 28% வரிகள்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு அது உயர் ரகமான பொருட்களுக்கு, கார்களுக்கோ அல்லது ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களுக்கு, ஆடம்பர பொருட்களுக்கு ஒரு 40% வரிகளும், மற்ற வரிகள்லாம் 5 முதல் 18 என்கிற வகையில நாங்க இந்த ஜிஎஸ்டி திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று பேசுகிறார். சரி, இப்படி கொண்டு வந்தா எந்த பொருள் மீதெல்லாம் நீங்க வரியை குறைப்பீர்கள் அப்படின்னா, முதலாளி எந்த பொருள்லாம் அதிகமா உற்பத்தி பண்ணி வச்சிருக்காங்கன்னா அந்த பொருள் மேல வரியை குறைப்பாங்க. இப்போ கோடிக்கணக்கான இருசக்கர வாகனங்கள் விற்க முடியாம இருக்குது, உற்பத்தி பண்ணி ஏற்கனவே 0% வட்டி எடுத்துட்டு போகணும்னு தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தா முதலாளி. அது வாங்கறதுக்கு ஆள் இல்லாம இருந்தது. இப்ப இவங்க ஜிஎஸ்டி ஒன்னும் குறைக்கிறதுனால ஒரு 10,000 ரூபாய் விலை குறையணும் வச்சுக்கோங்கள. அதன் மூலமாக இன்னும் ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இருசக்கர வாகனங்கள் வெளியே விற்க முடியும், அதனால வரியை குறைங்க அப்படின்னு மோடி கிட்ட அவங்களுடைய எஜமானர்கள் எல்லாம் உத்தரவு போட்ட உடனே மோடி ஆகஸ்ட் 5 சுதந்திர தின உரையில வீரவசனமா பேசிட்டு போயிட்டார். ஆனா உண்மை என்னவா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வரி சீர்திருத்தத்தால் ஒரு 10 பைசா கூட உழைக்கிற மக்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஒரு ஆண்டு, ஒரு மாதத்திற்கு 2 லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி என்கிற மூலம் ஒரு வழிப்பறியை செய்கிறார்கள். உழைக்கிற மக்களுடைய ரத்தத்தை உரிகிறாங்க. இப்ப இவர்கள் ஆண்டுக்கு 48,000 கோடி ரூபாய் நாங்க திருத்தம் பண்ணி அதுல அந்த தொகையை நாங்க குறைக்க போறோம்னு சொன்னா, அந்த தொகையில நீ ஒப்பிட்டு பார்த்து மொத்த தொகையும் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 4,000 கோடி ரூபாய். இப்ப ஒரு மாசத்துக்கு 2,000 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கிற மோடி அரசு மாசத்திற்கு 4,000 கோடி ரூபாயை நாங்கள் குறைத்து விட்டோம், ஏதோ இவங்க கையில போட்டு இவங்க போய் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு கட்டின மாதிரி கதையை அள்ளி விடுறாங்க. அப்ப இப்ப இந்த 4,000 கோடி என்பது ஒரு கொசுறு. இப்ப இவ்வளவு பெரிய தொகையை கொள்ளையடிக்கிறத பத்தி வாய் திறந்தே பேசல. இன்னைக்கு மக்களுடைய யதார்த்த வாழ்க்கை நிலை என்னவா இருக்குது? வேலை இழப்பு, பொருள் வாங்கும் சக்தி இல்ல, ஒரு சுபட்சமான வாழ்க்கை, ஒரு சாதாரண ஒரு நடுத்தர வாழ்க்கையை கூட மக்கள் வாழ முடியாத பஞ்ச பராரிகளாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. மறுபக்கத்துல வேலை இழப்புகள் ஏற்படுகிறது, விவசாயம் செய்ய முடியல. இப்படி எல்லாம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில இந்த திருத்தம் என்பது மக்களை ஏமாற்றுவதற்கும் ஓட்டு பொறுக்குவதற்கு மட்டுமே தான் அது பயன்படும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலங்கள்ல ஜிஎஸ்டி வந்த பிறகு இந்திய நாட்டினுடைய உழைக்கும் மக்களுடைய பணத்தை எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கிறாங்கன்னு தெரியுமா? இன்னைக்கு 100 முதலாளிகளுக்கு இந்த 10 ஆண்டுகள்ல மொத்தமா கணக்கிட்டு 100 முதலாளிகளுக்கு 16 லட்சம் கோடி ரூபாய் வராக்கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார். ஒரு விவசாயிக்கு நீங்க தள்ளுபடி செய்யணும் கேட்டா முடியாதுன்னு திமிரா பேசுது நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவர்கள். அதே சமயத்துல எனக்கு நான் பூண்டு வெங்காயம் எல்லாம் இப்படி விலையை போச்சுன்னா அதெல்லாம் நான் சாப்பிடுறது இல்லைங்கன்னு பேசுறாங்க. இப்படி பேசுகிற ஒரு அமைச்சர், விவசாயினுடைய நிலையோ அல்லது தொழிலாளியுடைய நிலையோ பார்க்காத ஒரு அமைச்சர் ஜிஎஸ்டியில பெரிய மாற்றம் கொண்டு வந்துட்டோம், இந்த பாருங்க இப்படி எல்லாம் இருக்குது என்று புகழ்ந்து பேசுவது எதனால்னா, முதலாளிகள் என்ன உத்தரவிடுகிறார்களோ, முதலாளிகள் என்ன சொல்லுகிறார்களோ அவர்களுடைய கைப்பாவையாகத்தான் இவர்கள் இருப்பார்கள் என்பதுதான் இந்த 16 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடிக்கான காரணம். இதை பத்தி பத்திரிகைகளை புகழ்ந்து எழுதுவாங்களா? இன்னைக்கு இருக்கிற முதலாளித்துவ பத்திரிகைகள்ல இத்தனை லட்சம் கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு. சாதாரண உழைக்கிற மக்கள் கிட்ட ஜிஎஸ்டி, கள்ளப்பறிப்புக்கு ஜிஎஸ்டி வாங்கி நீ முதலாளிகள் கடனை தள்ளுபடி பண்ணுவ. இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு இதுல பெரிய புரட்சி மாற்றம்னு பேசினா என்னத்த சொல்றது? இவங்க ஒன்னும் இவங்களுடைய மாற்றத்தை எல்லாம் முன்னாள் ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னர் ரகுராம் ராஜன் அம்பலப்படுத்துறாரு. சீனாவில இருந்து பொருளை இறக்குமதி பண்ணக்கூடாது, சீனா தான் நம்மளுக்கு ஒரே எதிரி, இப்படி எல்லாம் கதை அழுகிறாங்க. ஆனா அதே சீனாவிலே உற்பத்தி பொருட்களை இறக்குமதி செய்து இந்தியா லேபிள ஒட்டி முதலாளிகள் கொள்ளையடிச்சார்களே என்று அம்பலப்படுத்துகிறார். அப்ப இதெல்லாம் ஒரு முதலாளிகளுக்கு லாபம் வருது, அதானிக்கு அம்பானிக்கு லாபம் வருது அப்படின்னு சொன்னா இந்த நாட்டுல யார் மேல்னாலும் வரி விதிப்பார்கள், யாரை வேணாலும் அவங்களுடைய உழைப்பையும் சுரண்டுவார்கள். அதுதான் நீ ஜிஎஸ்டி. இத்தனை ஆண்டு காலமா இந்த ஜிஎஸ்டியில அடிக்கப்பட்ட கொள்ளைகள்லாம்
அதெல்லாம் யாருக்கு போய் சலுகையெல்லாம் மாறி இருக்குன்னா முதலாளிகளுக்கு தான் சலுகையா மாறி இருக்கு. நீங்க ஒண்ணும் இல்லை, கொரோனா காலங்கள்ல மக்கள் வெளியிலே வர முடியல, வாங்கும் சக்தி இல்ல, சாப்பாட்டுக்கு கூட அல்லல் பட்டாங்க, சொந்த ஊருக்கு போக முடியாம பல பேர் செத்து போனாங்க, உணவில்லாமல் மடிந்து போனார்கள். இதெல்லாம் நம்ம எல்லாமே பார்த்தோம். அப்படி இருக்கிற மக்களுக்கு பிரச்சனை தீர்ப்பதற்கு உணவோ அல்லது அடிப்படை தேவைகளோ மருத்துவமோ கொடுப்பதற்கு பதிலா அந்த சூழ்நிலையில் கூட முதலாளிகளுக்கு எப்படி நாம் வரி சலுகை கொடுக்கறதுன்னு ஓச்சு 3,00,000 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை அவங்க வந்து முதலாளிகளுடைய அவங்களுக்கு தள்ளுபடியா வந்து அறிவிச்சாரு மோடி. இப்படி பல விஷயங்கள்ல பல இதுல வந்து முதலாளிகளுக்கு தள்ளுபடியாகவும் வரிச்சலுகையாகவும் கொடுத்தாங்க. 2019 மட்டும் ஏறக்குறைய 1.45 லட்சத்தை வந்து வரிச்சலுகையா கொடுத்தாரு மோடி. 2020 அது 2 லட்சம் கோடியா மாறிச்சு. இப்ப முதலாளிகளுக்கு மக்களுடைய வரி பணத்தெல்லாம் வாரி வாரி கொடுத்துட்டு நான் உனக்கு ஜிஎஸ்டி குறைச்சிட்டேன், பரவாயில்லையே பெரிய புரட்சியான்னு பாக்குறேன். ஏற்கனவே வாங்கின ஜிஎஸ்டி தொகையெல்லாம் கொண்டு போய் அவன் வாயில போட்டுட்டு நம்மளை வந்து பட்னியா போட்டு நம்மளுடைய உழைப்பை சுரண்டி நாம வாழ முடியாத ஏதுமற்ற பஞ்சப்பராரிகளாக திருப்பூரும் கோயம்புத்தூரும் பெரும்பெரும் நகரங்களிலும் கூலி வேலை தேடி ஓடி அலைகிற இந்த மக்களுக்கு இந்த ஜிஎஸ்டி திருத்தம் என்பது பயன்படுமான 10 பைசா பயன்படாதுன்றதுதான் யதார்த்த உண்மை. நாம இங்கே ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஜிஎஸ்டி வந்த பிறகு, அமுல்படுத்தப்பட்ட பிறகு இந்தியாவில் இருந்த சிறு குறு தொழில்கள் முற்றிலுமாக அழிந்து நாசமானது. அதை நம்பியிருந்த லட்சக்கணக்கான தொழிலாளிகள் வேலை இழந்து வாழ்வு இழந்து வீதியில வீசி எறியப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை. அவங்க எல்லாம் இன்னுமே அந்த ஜிஎஸ்டி வரி உயர்வின் காரணமாக இன்னுமே அவங்களால எந்திரிச்சு நிற்க முடியல. சிறு துரு தொழிலே இல்லாம போச்சு. அதுதான் இந்தியாவுடைய உயிர் நாடிகள்ல ஒன்னா இருந்தது. அப்படிப்பட்ட உயிர் நாடியை நசுக்கிட்டு அவர்கள்லாம் அழித்தொழித்துட்டு இன்னைக்கு வந்து முதலாளியினுடைய தேவைகளுக்காக வரிச்சலுகையை நீங்க அள்ளி கொடுக்குறீங்கன்னு சொன்னா இதை நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிறது. அப்ப நாம இதை பகுத்து பார்க்க வேண்டும். இவங்க வந்து குதூகூலமா பத்திரிகையில எழுதுறாங்க, முதலாளி எழுதலாம், ஜிஎஸ்டியை பற்றி எழுதுகிறார்கள் என்று சொன்னாலே அது நமக்கானது அல்ல என்பதை நீங்க உள்ளார்ந்து படிக்கிற பொழுதோ உள்ளார்ந்து அதை ஆய்வு பண்ணுகிற பொழுதோ உண்மை தெரியும். எந்த காலங்களிலும் அது உழைக்கிற மக்களுக்காக வரியை வந்து விதிக்கப்பட்டதா நமக்கு தெரியல. முதலாளிகள் இப்படி கோடி கோடியா கொள்ளையடிக்கிறவனுக்கு வரி கிடையாதான். அவங்களுக்கு வந்து 2% இருந்து 15% ஜிஎஸ்டி குறைச்சிருவாங்களாம். நமக்கு மட்டும் வந்து வரியை வந்து உயர்த்தி கொள்ளடிப்பாங்களாம். இது என்னங்க நியாயம்? அப்ப நாம இதுல வந்து நாம என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, இந்த வரிமுறைகளை மக்களை சீர்படுத்தாது. முதலாளிகள் கொள்ளையடிப்பதற்காக வழிவகை செய்யுமே தவிர இதன் மூலமா வந்து சாதாரண அடிப்படை மக்களுக்கு பிரச்சனை தெரியாது. இன்னைக்கே நீங்க போய் கிராமப்புறங்கள்லயோ இல்ல சாதாரண தொழிலாளியும் கட்டியோ விவசாயம் கட்டியோ ஜிஎஸ்டி பத்தி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. வரி எப்படி வாங்குறாங்கன்றது கூட தெரியாது. எந்த முறையில இந்த மறைமுக வரியே எப்படி பயன்படுத்தப்படுது, அந்த வரி எப்படி மக்கள் கிட்ட போய் சேருது, அந்த வரியின் மூலமா மக்கள் எப்படி பாதிக்கிறாங்கன்னு கூட தெரியாது. மக்களை பொறுத்த வரைக்கும் விலைவாசி உயர்ந்துடுச்சு, பாருங்க இவ்வளவு பொருள் வந்து விலை உயர்ந்திருக்குது, வாங்க முடியலையாங்க, என்னங்க விலை எப்படி ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு மக்கள் வந்து ஆதங்கப்படுவாங்க. ஆனா யதார்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா முதலாளிகள் கொள்ளடிக்கிறதுக்காக எல்லாத்தையும் திருப்பி விடுவாங்க. அப்ப இப்படித்தான் வந்து இந்த வரிமுறைகளும் வந்து இன்னைக்கு வந்து அவன் கார்பரேட் கம்பெனிகளுக்கு 22% போட்டிருந்தான். அப்ப 22% 15% முதலாளிக்கு பண்றாங்க. மக்களுக்கு அப்படி பண்ணுவாங்களாங்க? உணவுகளுக்கு வரிகளை போடுறான், இட்லிக்கு வரி போடுறான், இட்லிக்கு வந்து ஜிஎஸ்டி போடுறீங்க, பொங்கலுக்கு ஜிஎஸ்டி போடுறீங்க, என்னங்க அது அயோக்கியத்தனமா இருக்குன்னு கேட்டா அது வந்து இல்லைங்க, நான் ஹோட்டல்ல சுட்ட இட்லி தான் நான் போட்டேன், வீட்டுல சுட்ட இட்லிக்கு போடல அப்படின்னு திமிரா பதில் சொல்றாங்க நிதியமைச்சர். இப்ப இப்படிப்பட்ட நபர்களுடைய சிந்தனா முறை எப்படி மக்களுக்கு வந்து மக்களுடைய வாழ்நிலையை பத்தி இவங்க எப்படி சிந்திக்காங்க? முதலாளிகள் வச்சு ஆளுங்க தானே இவங்க. முதலாளிகள் என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுட்டு போறதுக்கான அமைச்சர் தான் நிதி அமைச்சரா இருக்கிறாங்களே தவிர அடிப்படை உழைக்கிற மக்களுக்கான நிதி அமைச்சர் இவர்கள் அல்ல. இவர்களுடைய துயரத்தை பற்றி பேசுவதும் அல்ல. எந்த நேரத்திலேயாவது சரி, எங்கேயாவது சரி, எந்த சூழ்நிலையிலும் சரி, மக்களுடைய வாங்கும் சக்தி இழந்து வேலை இழந்து வீதியில எரிகிற போது கூட அதை கூட நாங்க வந்து பெரிய சாதனையா தான் பார்ப்பாங்க. நாங்க அதை செஞ்சுன்னு திசை திருப்பி பேசுவார்களே தவிர மக்களுடைய வாழ்நிலையில இருந்து இவங்க சிந்திக்கவே மாட்டாங்க என்பதுதான் யதார்த்த உண்மை. அப்ப நாம இந்த ஜிஎஸ்டி என்கிற இந்த திருத்தம் என்பது 22ஆம் தேதி அமல்படுத்த போற இந்த திருத்தம் மக்களுக்கானதல்ல. அது ஒரு ஏமாற்று வேலை. முதலாளிகள் கொள்ளையடிப்பதற்காக, முதலாளிகளுடைய பொருள் சந்தையில விற்பனை செய்து லாபம் ஈட்டுவதற்காக திருத்தப்பட்ட ஒரு ஜிஎஸ்டி தானே தவிர இதன் மூலமாக இங்க இருக்கிற சிறு குறு விவசாயிகளுக்கோ தொழில் நிறுவனங்களுக்கோ குடிசை தொழில்வாசிகளுக்கோ அல்லது உழைக்கிற மக்களுக்கோ தொழிலாளிகளுக்கோ இதனால எந்த பலனும் கிடைக்க போவதில்லை என்பதுதான் யதார்த்தம். இப்ப எதிர்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்றது இல்லைங்க பிரச்சனை. மக்களுடைய வாழ்நிலை என்னவா இருக்குது, வாங்கும் சக்தி என்னவா இருக்குது, அதை பத்தி வந்து ஆட்சியாளர்களுடைய கருத்து என்ன அப்படின்றத பத்தி இவர்களுக்கு இதை பத்தி உள்ளவே போறது இல்லையாங்க. அதுல இருந்து உள்ள போனாதானே இதுல உண்மையிலே இந்த ஏற்கனவே இந்த வரி ஏன் போட்டனே தெரியல. ஜிஎஸ்டி கொண்டு வந்ததே என்ன காரணம், எதுக்காக ஜிஎஸ்டி கொண்டு வரோம்? ஏற்கனவே ஒரு வரிமுறையை நீங்க வச்சிருந்தீங்க, அந்த வரிமுறையை நீக்கிட்டு ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்தீங்க. ஒரு பொருளை 4 இடத்துல வரியா போட்டு
சொல்லி. இதுவே அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தனத்தை செஞ்சுட்டு இவர்கள் சொல்றாங்க, எதிர்கட்சியை கேட்கறாங்க 8 ஆண்டுகள் அப்படி இருந்துச்சு, இப்ப வரி குறைப்பு செய்யறோம், ஒரு நல்ல விஷயத்தை செய்யறது கூட பார்க்க மாட்டாங்க. 8 ஆண்டுகளை கொள்ளையடிச்சதுக்கு என்ன சொல்ல வரீங்க? அப்ப அந்த கொள்ளை சரின்னு பேசுறீங்களா? அது அங்க ஒரு இன்னொரு சூச்சம் இருக்குங்க. இந்த மாதிரியான சமயங்கள்ல பக்கத்துல நேம்பாலத்துல பாருங்க, அங்க வந்து ஊழல், இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறது, இதுக்கு எதிரான மக்களுடைய எழுச்சி ஏற்பட்டு அங்க பிரதமர்கள் வீடுகள் உட்பட எல்லாமே அடிச்சு நொறுக்கி எரிச்சாங்க. அதே போல இலங்கையில் நடந்தது, இன்னைக்கு பிரான்ஸ்ல நடக்குது. இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மளுக்கும் வந்துடக்கூடாதுன்ற ஒரு நெருக்கடி அவங்களுக்கு இருக்குது. அதையும் அவங்க யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல முதலாளி நலன்ல இருந்து ஒரு ஸ்டெப் கூட பின்வாங்க மாட்டாங்க. ஆனால் அது போன்ற ஒரு நிலையும் இங்கே வரக்கூடும். அப்ப வந்து கொரோனா காலகட்டம் அது மாதிரி தொடர்ச்சியா வந்ததுனால வந்து ஒரு சரியான நேரம் பார்த்தோம் ஜிஎஸ்டி குறைக்கிறதுக்கு. அது இப்பதான் வந்து நேரம் வந்திருக்கு அப்படின்றது. ஆமா, இப்ப கொத்து கொத்தா மக்கள் சாகிற பொழுது நல்ல நேரம் இல்லையாங்க. கொரோனாவில் ஆயிரக்கணக்கான பேர் செத்து போனாங்க. கங்கை ஆற்றங்கரை ஓரம் கணக்கான பிணங்களை எந்த கருவிகளும் இல்லாம அதை எடுத்துட்டு போய் புதைக்கிறதுக்கு ஆள் இல்லாம அப்படியே மணல் மேல பிணங்களை போட்டு மண்ணை வாரி போட்டுட்டு போனாங்க. இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் செய்திகள் ஆங்கில பத்திரிகைகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் டிவிகள் எல்லாம் வந்த பிறகு காரி துப்பின பிறகு அது மேல நடவடிக்கை எடுத்து பிணங்கள் மீது மண்ணு போடுவதற்கு பல போராட்டங்கள் நடக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வரி குறைக்காத நீ இப்ப குறைச்சிருக்கிறன்னா அது என்ன, இது பெரிய மாற்றம் இருக்குன்னு அர்த்தம். அது மக்கள் செத்து போயிட்டு இருக்கிறாங்க, அப்ப வரியை குறைங்கன்னா நான் கொரோனா சமயத்துல அப்படி ஒரு சிக்கலா இருந்துச்சு அப்ப குறைக்கலனா, சிக்கலா இருக்கிற போது தானே வரி குறைப்பாங்க ஒருத்தர். பொருளாதார தேக்கம் இல்ல, வரி குறைத்தால் பொருளாதாரம்னா யாருக்கு வரி பண்ணி? முதலாளிக்கு வரியை போடு, உழைக்கிற மக்களுக்கு வரியை குறை. லட்சம் கோடி கொள்ளையடிக்கிற முதலாளிகளுக்கு வரியை போடணும்னு அன்னைக்கும் பேச, இன்னைக்கு அதானே பேச போறோம். கார்பரேட் கம்பெனிகளுக்கு வரியை குறைச்சிட்டு இவனுக்கு வரியை போட்டீங்கன்னா நீங்க எப்படி அது ஈடு கட்டுவீங்க? கார்பரேட் கம்பெனிகளுக்கு வரியை கூடுதலாக்கிட்டு இவங்களுக்கு வரியை குறைங்க. நீங்க அவங்களுக்கு கொடுக்குற வரிச்சலுகை நிறுத்துங்க. அதே கொரோனா காலங்களில் தானே 3 லட்சம் கோடி ரூபாயை வந்து வரிச்சலுகை கொடுத்தாங்க கார்பரேட் முதலாளிகளுக்கு. நீ அவனுக்கு கொடுக்குற 3 லட்சம் கோடி இங்க உழைக்கிற மக்களுக்கு நீங்க செலவிட்டு இருக்கலாம்ல. நீ எதுக்குப்பா அவனுக்கு 3 லட்சம் கோடி வரிசையிலேயே கொடுக்குற? என்ன காரணம்? நீ அதை பத்தி இன்னைக்கு இலவன மாதிரி பத்திரிகைகள் எழுதுவாங்களா? எழுத மாட்டாங்கல்ல. அப்ப முதலாளிகள் கொள்ளடிக்கணும், எவ்வளவு பேர் செத்து போனாலும் அதை பத்தி அவங்க எல்லாம் கவலை கிடையாதுன்றதுதான் கொரோனா நடந்த உண்மை. அதனாலதான் வந்து இவ்வளவு இதை துணிவா பேசுறோம். கொரோனா காலத்துல இப்படி ஆச்சுன்னா அப்போ 3 லட்சம் கோடி அவனுக்கு கொடுத்தீங்களா? அது என்ன கணக்குல கொடுத்தீங்க? அந்த கணக்கு எப்படி வருதுங்க? அது சொல்ல முடியும். பங்கு சந்தையில இப்போ ஊழல் நடக்குது. பங்கு சந்தையில ஆன்லைன்ல சூதாட்டம் நடத்துறாங்க, எல்லாம் எக்கச்சக்கமான திருட்டு வேலை பண்றாங்க பங்கு சந்தையில. அவங்க பணத்தை ஒவ்வொரு ஆண்டும் பலாயிரம் கோடிகளை இந்தியா பங்கு சந்தையில இருந்து முதலீடு போட்டு முதலிட்டு அப்படியே வந்து லாபத்தோட அள்ளிட்டு போறான். அள்ளிட்டு போறவனுக்கு 25,000 கோடி ரூபாய் நீ சலுகை கொடுக்குற. இதெல்லாம் என்னத்த சொல்றது? நாம இப்படி வந்து அவன் கொள்ளையடிச்சிட்டு போற சலுகை கொடுத்துட்டு இங்க இருக்கிற கள்ளப்பருப்பிக்கு நான் வரியை போடுவேன், இங்க இருக்கிற வந்து இட்லிக்கு வரியை போடுவேன்னா அயோக்கியத்தான் இல்லைங்களாங்க. அதைத்தான் நம்ம அமலப்படும். 2017 வந்து 65,00,000 ஜிஎஸ்டி பயன்பாட்டாளர்கள் இப்போ வந்து 1,51,00,000 மாறி உள்ளது அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்றாங்க. அதாவது அந்த வரி விதிப்புக்கு முன்னாடி 65 லட்சம் தான் இருந்தாங்க. வரி விதிச்சுக்கு அப்புறம் வந்து பயணியாளர்கள் வந்து 1,51,00,000 மாறி இருக்கு. அதனால என்ன சொல்ல வராங்க? அதனால வந்து மக்களே விருப்பப்பட்டு ஜிஎஸ்டி வரியை கட்டுறாங்கன்னு அர்த்தமா? ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு வந்து தேசிய நெடுஞ்சாலைகள்ல டோல்கேட் போட்டு வரி வசூலிக்கணும்னு நீங்க ஒரு இது போடுற, அதுக்கு ஜிஎஸ்டி போடுற, அதுக்கு வந்து ஆண்டுக்கு இத்தனை ஆயிரம் கோடின்னு நிர்ணயிக்கிற, அப்ப மாநில சாலைகள்லாம் போடுற, வழிப்பறியை பண்ற. இதுல வந்து இப்படிப்பட்ட வழிப்பறியை செய்யற நீங்க தவிர்க்க முடியாம நீங்க எந்த பொருளை வாங்கினாலும், எந்த ஏற்றுமதி பண்ணாலும், இறக்குமதி பண்ணாலும், பொருளை விநியோகம் பண்ணாலும் வரி கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுற. இப்போ இன்க்ரீஸ் ஆகுமா குறையுமா? நீங்க பயன்படுத்தி தானே ஆகணும். இதுல நீங்க பயன்பாட்டாளரா இருந்தே ஆகணும். பயன்பாட்டாளரா இருந்தே ஆகணும்னா அது தொழில் நஷ்டமோ லாபமோ இந்த தொழிலை கைவிட முடியாம பல பேர் செஞ்சுட்டு இருக்காங்க ஜிஎஸ்டி கட்டிக்கிட்டு. அப்படி கொஞ்சம் சில நிறுவனங்களோ சில உற்பத்தியாளர்களோ உள்ள வர்றதனுடைய காரணமா அது அதிகரிக்குதுன்றது யதார்த்தம். இன்னும் கூட அதிகரிக்கலாம். அதிகரிக்கிறதுனால இது சரின்னு பார்க்க முடியாதுன்றது தானே. அதிகப்பட்டுலாம் வந்து மக்களுக்கான நலத்திட்டங்களை வந்து செய்ய முடியாது, போதுமான இன்கம் இருக்காதுன்ற. ஆமா, இப்ப இதுதான் இங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்ப இதுதான் சரியான விஷயம் நான் பாக்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜிஎஸ்டியை ஒதுக்கி நீ யாருக்கு நல்ல திட்டங்கள் செய்யறன்றத சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஜிஎஸ்டி போட்ட பிறகு முதலாளிகளுக்கு 10 ஆண்டுகள்ல, நான் இந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் எடுத்துறேன், இந்த 10 ஆண்டுகள்ல 20 லட்சம் கோடி ரூபாய் செலவு கொடுத்து அதில் 100 முதலாளிகளுக்கு 16 லட்சம் கோடி ரூபாய் வராக்கடனை தள்ளுபடி பண்ணிருக்காங்க. இப்படியே வந்து உழைக்கிற மக்களுக்கு நீ என்ன செஞ்சுன்றதையும் கொஞ்சம் சேர்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே. என்ன செஞ்சிருக்கீங்கன்னு ஒரு பட்டியலை வெளியிடுங்களா பார்ப்போம். இந்த பட்டியலை வெளியிட முடியுது. முதலாளிகள் கொடுத்த சலுகையை உழைக்கிற மக்களுக்கு ஊரக வேலை வாய்ப்புலையோ அல்லது தேசிய வேலை வாய்ப்புகள்லயோ அல்லது இங்க இருக்கிற தொழிலாளிகளுடைய உரிமைகளுக்காகவோ, அவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்காகவோ அல்லது கல்விக்காகவோ அல்லது மருத்துவத்துக்காகவோ இப்படிலாம் நான் ஒதுக்கி இருக்கிறேன்னு ஏதாவது அந்த ஜிஎஸ்டில இருந்து ஒதுக்குனதை சொல்லுங்களா பார்ப்போம். அப்படி எதுவும் இல்லை. அதுக்கு மாற ஒண்ணு நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, மருத்துவத்துக்கு நீ இனிமே செய்யாத, மருத்துவத்துக்கு நீ வந்து நிதியை ஒதுக்காத,
அது வந்து முதலாளி கொடுத்துரு அப்படின்னாங்க. கொரோனா காலகட்டங்களில் கொரோனா வந்தபோது உற்பத்தி பண்ணுகிற நிறுவனத்துக்கு வந்து பிஜேபி காரனுடைய நிறுவனத்துக்கு தான் கொடுத்து, இது கொரோனாவுடைய தடுப்பூசி. அது 1008 திருட்டு வேலை பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். 50 ரூபா ஊசி 600 ரூபாய்க்கு வித்தாங்க. இப்படி கொள்ளடிச்சு தான் மிச்சம் ஆச்சே தவிர நீ என்ன அதனால வந்து லாபம் அடைஞ்சாங்க உழைக்கிற மக்கள்னு சொல்லுங்களேன். அப்படி ஏதாவது பட்டியல் இருந்தா வெளியிடுங்க வாதி. உங்க கிட்ட இருக்குதா? ஜிஎஸ்டி வரி குறைப்பு மூலம் 2 லட்சம் கோடி ரூபாய் கையிலே இருக்கும். குறைந்த வரி மூலம் நிறைய பொருட்களை மக்கள் வாங்குவார்கள். இதனால் வேலை வாய்ப்பு ஏற்படும், ஏற்றுமதி இறக்குமதி வரும், பொருளாதாரம் மேம்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அதிகப்படுத்தி இருக்கும்போது வந்து அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. இல்ல இதுல என்ன பிரச்சனைனா 2 லட்சம் கோடி எப்படி இருக்கும்? இப்ப நீ அறிவிச்சபடியே 48,000 கோடி தான் அரசுக்கு வருவாய் இழப்பு. அப்ப 48,000 கோடி ஒரு ஆண்டுக்குன்னு சொன்னா 48,000 கோடி தான் புழக்கத்துல இருக்க முடியும். 2 லட்சம் கோடி எப்படி திடீர்னு வந்துடும்? இதெல்லாம் எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. எந்த புள்ளி விவரத்துல சொல்றாங்கன்னு தெரியலையே. ஒண்ணு நமக்கு நல்லா தெரியுது, மக்களை ஏமாத்தி கொள்ளையடிக்கிறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குதோ அந்த வாய்ப்புகளை எப்படி வேணாலும் உருவாக்கிக்கலாம். அதுக்கு ஏதோ ஒரு வழிமுறைகளை சொல்லிக்கலாம், ஏதோ ஒரு கணக்கை சொல்லலாம். இதெல்லாம் யார் கேட்க போறாங்க? இப்ப இந்த கணக்கை நீங்க ஆய்வு பண்ண போறீங்களா? இதை பத்தி எந்த இதுல போய் நீங்க தேடி எடுப்பீங்க? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்போ இது எல்லாமே ஒரு ஏமாற்று செய்வதற்கான ஒரு வேலைதான, தந்திரம் தானே தவிர இதன் மூலமா வந்து மக்கள் கையிருப்புல பணம் இருக்காது. இது ஜிஎஸ்டி வந்த போதும் சரி, வராத போதும் சரி, இதுதான் யதார்த்த நிலைமை. மக்கள் கையில எப்பயுமே பணம் இருக்குதுன்றதாங்க பிரச்சனை. எப்படி பாத்தீங்கன்னா விவசாயிகள் நலன் கருத்தில் கொண்டு விவசாயத்துக்கான டிராக்டர் முதல் கொண்டு 5% வந்து வரைக்கும் கொண்டு வந்தோம். ஜிஎஸ்டி மூலம் இந்தியாவில் 144 பாக ரயில்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன. இந்தியா முழுவதும் 20 விமான நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 20 கோடி மக்களின் ஏழ்மை நிலை நீங்கியுள்ளது. 60% தேசிய நெடுஞ்சாலைகள் கிடைத்துள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, வந்தே பாரத்ல எத்தனை விவசாயிங்க போறாங்க, எத்தனை தொழிலாளிங்க போறாங்க? வந்தே பாரத்தினுடைய டிக்கெட் விலை என்னன்னு தெரியுமா? அது யார் பயன்படுத்துறாங்கன்னு தெரியுமா? ஒண்ணு. ரெண்டாவது, டிராக்டர் பயன்படுத்துகிற விவசாயிகள் இந்தியாவில் இருக்கிற குறு விவசாயிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு, சிறு விவசாயிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு, பெரும் விவசாயிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? அந்த சிறு விவசாயிகள் குறு விவசாயிகள் எத்தனை பேர் டிராக்டர் வச்சிருக்காங்க? இந்த மதிப்பீடு எல்லாம் அரசுக்கு தெரியாதுன்னா தெரியும். யார் டிராக்டர் வாங்குவாங்கன்னா பெரும் விவசாயிகள் தான் வாங்க முடியும், பெரும் விவசாயிகள் தான் பயன்படுத்த முடியும். இப்படிப்பட்ட ஒரு யதார்த்த நிலைமை வேறுங்க. அது நீங்க புள்ளிவரத்துல ஒட்டுமொத்தமா வளர்ச்சி போட்டு ரேஷியோ போட்டுக்கிறாங்க. ஜிடிபி போடும் பொழுது மொத்த முதலாளியுடைய வருமானமும் சாதாரண இங்க இருக்கிற உழைக்கிற மக்களுடைய வருமானத்தை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா 10 லட்சம் கோடி இந்தியாவுடைய வரவு செலவு கணக்குன்னா அது அப்படியே பெருக்கல் போட்டு வகுத்தல் போட்டு 10 கோடி பேர் 100 கோடி பேருக்கு வகுத்துட்டாங்களா அதான் கணக்கு. வறுமை நீங்கிடுச்சுன்னு சொல்றாங்க. வறுமை நீங்கிடுச்சுன்னா ஏன் புலம்பெயர் தொழிலாளருடைய எண்ணிக்கை அதிகமாகுது? பெருநகரங்கள்ல போய் பாருங்களேன், லட்சக்கணக்கான பேரு புலம்பெயர்ந்து வந்து இன்னைக்கு 200 ரூபாய் கூலிக்கு தான் வேலை பார்க்கறாங்க. இப்ப 200 ரூபாய் கூலிக்கு 1500-2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து ட்ரெயின்ல புடிச்சிட்டு வந்து இங்க குடும்பத்தோட பிழைப்பு நடத்துகிற தொழிலாளியை பார்த்து நீ எல்லாம் வசதியா தான் இருக்கிற, பரவாயில்லையா, நல்லா சம்பாதிக்க தமிழ்நாட்டுல வந்து இப்படி பேசினா எவ்வளவு கொழுப்பா இருக்கும். அப்படிப்பட்ட இதுதான் இது இருக்கு. அதனால மக்கள் வறுமையிலிருந்து நீங்கினாங்கன்னு பேசுறத வந்து அடிப்படையில தப்பு. நம்ம இன்னும் வறுமையில ஆழ்த்தப்பட்டிருக்கிறாங்கன்னு அப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். அதான் உண்மை.